மனிதல ஒரு கிறிஸ்தவன் பலனற்று இருப்பான் என்றால் அவனால் இந்த உலகத்துல இருக்கும் பயங்கரமான சோதனைகளை அவன் வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் நாம் சத்தியத்தை போதிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும், அறிய வாஞ்சிக்க இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் வாஞ்சிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ நாம் இந்த சிவப்பு கயிறை ஆதாரம் வைத்து 2 தலைப்புகளை தியானிக்க இருக்கிறோம். ஒன்று சிவப்பு கயிறும் நியாய தீர்ப்பும். சிவப்பு கயிறும் நியாய தீர்ப்பும், சிவப்பு கயிறும் ரட்சிப்பும். மிக எளிமையான ஒரு சத்தியம். முதலாவதாக சிவப்பு கயிறும் நியாய தீர்ப்பும். அன்று எரியோவில் சிவப்பு கயிறின் பாதுகாப்பு இல்லாத சகல ஜனங்கள் மேலும் நீதி உள்ள நியாயாதிபதியாக தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட்டதை நாம் காண்கிறோம். சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். ஒருவராவது அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்த ஒருவராவது தப்பி போகவில்லை. எல்லாரும் பட்டயத்தினாலே மடிந்தார்கள் என்று பார்க்கிறோம். ராஜா முதல் கொண்டு அடிமை வரை, பணக்காரர் முதற்கொண்டு ஏழை வரை, பக்தி உள்ளவன் முதல் கொண்டு நாஸ்டிகன் வரை, சன்மார்க்கன் முதல் துன்மார்க்கன் வரை, பெரியவர்கள் முதல் கொண்டு குழந்தைகள் வரை எல்லாரும் அங்கு சங்கரிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சிவப்பு கயிறின் பாதுகாப்பில் இந்த ராகாப்பும் அவருடைய வீட்டாரும் என்றால் கிருபையாக பாதுகாக்கப்பட்டார்கள். இன்று கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிராத ஒவ்வொரு அவிசுவாசின் மீதும் இதே தேவனுடைய கோபாக்கினை தான் ஊற்றப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் நித்தியமாகிய அந்த அழிவை நோக்கி முன் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருடைய ஜீவமும் ஒவ்வொரு நாளும் நித்திய நித்திய நரகத்தை நோக்கி அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தெய்வ கோபாக்கினை அவர்கள் மேல் ஊற்றப்பட இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவள் அந்த கோபாக்கினை நாளிலே என்ன செய்வார்கள் என்பதைத்தான் நாம் 2ஆம் வருகை செய்திலே கேள்வி வாசிக்க கேட்டோம். அதை மீண்டும் ஒரு வகை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 6:16-17. பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஐயா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். சத்தியத்தை மாற்றிவிட வேண்டாம். நவீன காலத்தில் இருக்கிறோம். எல்லா மதங்களும் கடவுளைத்தான் காட்டுகின்ற என்று கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அன்புள்ளவர், எல்லாவற்றையும் பரலோகம் கொண்டு செல்வார். பின்பாக அதை தாம் தியானிக்க இருக்கிறோம். அல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மீதும் இந்த நாளில தேவ கோபாக்கினை ஊற்றப்பட இருக்கிறது என்று வாசிக்க கேட்டோம். இவள் யாரும் அவருடைய கோபாக்கில் இருந்து தப்பி வைக்க போவதில்லை. அவள் தேவன் தம்முடைய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை நிற்க வைத்து அவள் அனைவருக்கும் ஒரே தண்டனை, நித்திய நரகத்துக்குள்ளாக அவர் தள்ள இருக்கிறார். இதைத்தான் எரிகோவின் காரியமும் முன்குறிப்பிடுவதாக உள்ளது. அங்கிருந்த மக்கள் யாவரும் விடுவிக்கப்படவில்லை, ஒருவராது தப்பவில்லை, அனைவரும் பட்டயத்தால் மடிந்து போனார்கள். இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு ஒரு அடித்தளமாக, ஒரு நிழலாட்டமாக இருக்கிறதை நாம் காண்கிறோம். நித்திய அக்னியிலே பங்கடைந்தார்கள், அடைய போகிறார்கள் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் 2ஆம் வருகை செய்திலே இவர்கள் அனைவரும் 2ஆம் மரணத்துக்குள்ளாவார்கள் என்று பார்த்தோம். அன்று ஒரு தம்பி கேட்டார், 2ஆம் மரணம் என்று வேதத்திலே இருக்கிறதா? ஆமா, இருக்கிறது. அதை எடுத்து நீங்கள் வாசிங்கள். 3 வசனங்கள். வெளிப்படுத்தல் 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால்
சேதப்படுவதில்லை என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லை. வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக்கிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வேதம் திட்டம் திருமாக இந்த இரண்டாம் மரணத்தை குறித்து குறிப்பிடுவதை நாம் அறிந்து பார்க்கிறோம். அதாவது ஒரு முறை பிறந்தவர்களுக்கு, ஒரு முறை பிறத்தல் என்றால் தாயின் கருவிலிருந்து பிறந்தவர்களுக்கு, ஆவியில் பிறக்காது தாயின் கருவிலிருந்து பிறந்த ஒருவர் என்றால் அது அவிசுவாசியை குறிக்கும். அவர்களுக்கு 2 மரணம், சரீர மரணமும் ஆத்ம மரணமும். அதுதான் இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. முதல் மரணம் நம் நேச்சராக நடக்கும் சரீர மரணம். இரண்டாவது மரணம் ஆத்மாவில் ஏற்படும் அந்த மரணம் அவிசுவாசிகளுக்கு. விசுவாசிகளுக்கு ஒரே மரணம், சரீரத்திலே இருக்கும் மரணம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2 முறை பிறந்தவர்களுக்கு, 2 முறை பிறந்தவர்களுக்கு எத்தனை மரணம்? 1. 2 முறை பிறந்தவர்கள் யார்? விசுவாசிகள். சரீரத்திலும் ஆவியிலும் பிறப்பவர்களுக்கு 1 மரணம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு உண்மையுள்ள விசுவாசி இரண்டாம் மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. இதனைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சிறப்பாக ரோமர் 8:1 குறிப்பிடுகிறார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவாய் இருந்து மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆம், கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் அவரை சொந்த ரட்சா ஏற்றுக்கொண்டவர்களை இந்த இரண்டாம் மரணத்திலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிப்பதாக இருக்கிறது. எரிகோல் நடைபெற்ற சம்பவம் வேறொரு சத்தியத்தையும் உறுதிப்படுத்துவதாக இருப்பதை நாம் காண முடியும். அது அந்த எரிகோ பட்டணத்தில் பல ஆயிரம் மக்கள் இருந்த பொழுதிலும் ஏறக்குறைய 12 பேர் மட்டும் அங்கு காக்கப்பட்டார்கள். இது சில சபைகளின் போதனைகள். தேவன் அன்புள்ளவர், அதைத்தான் முதலே சொன்னேன். அன்புள்ளவர், அவர் எல்லா மனிதர்களையும் பரலோகம் கொண்டு சென்று விடுவார். ஏனென்றால் சில வசனங்களை அவர் சொல்லுவார்கள். மத்தேயு 5:40 படி அவர் நீதியுள்ளவர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, வாசிங்க மத்தேயு 5:45. நானே வாசிக்கிறேன். அவர் நீதியுள்ளவர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுவது உண்மையாக இருந்தாலும், யோவான் 3:18 படி அவரை விசுவாசிக்கிறவன் மட்டும் ஆக்கினைக்குள்ளாக்க மாட்டான். விசுவாசியாதவன் தேவனுடைய குமார் நாமத்தை விசுவாசிக்காததால் அவன் ஆக்கினைக்கு உள்ளாவான் என்று தெளிவான சத்தியத்தை நம்முடைய வேதம் கொடுக்கின்றது. அவை நாம் மறந்து போய்விடக்கூடாது. தேவன் அன்புள்ளவர் தான். முழு குலத்தையும் அவர் நேசிப்பதனால்தான் யோவான் 3:16 படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். முழு உலகத்திற்கும் அவர் தந்தருளினார். ஏனென்றால் முழு உலகத்தையும் நேசிப்பது நிமித்தமாக திருத்துவத்தின் மத்தியஸ்தராகிய தெய்வகுமாரனை பாவம் நிறைந்த உலகத்திற்கு அனுப்பி கல்வாரி சிலுவை வரைக்கும் அவரை ஒப்பு கொடுத்து எம்மட்டுமாக அன்பு கூர்ந்தார் என்ற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். ஆம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த ஆக்கினையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் என்றால் யார்? அவிசுவாசிகள் என்று சொல்கிறோம். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிதா யார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 8:44 முதல் பகுதி. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அப்படி என்றால்
அவிசுவாசிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு பிதா உண்டு. அந்த பிதா யார்? சத்ரு, பிசாசு. நாமும் முற்காலத்திலே பிசாசின் பிள்ளைகளாகத்தான் இருந்தோம். ஆனால் என்று கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று